வணக்கம் மக்களே. நாங்கள் நலம், நீங்கள் நலமா? இன்றைக்கி நான் சொல்ல போகிறது பாட்டி வைத்தியத்தில் வயிற்று எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், வாய் புளிப்பு இது சம்பந்தமாக சொல்ல போகிறேன். இதற்கு தீர்வு இருக்குது. காலையில் எழுந்த உடனேயே சிலருக்கு வயிற்று எரிச்சல், வாயில் புளிப்புத்தன்மை, நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் இருக்கும். இதை அமைதியாக எப்படி சரிப்படுத்துறதுன்னு சொல்கிறேன், கேட்குறீங்களா? வெந்தய நீர் இதுக்கு உடனடி தீர்வு. நைட்டு இரவில் ஒரு கப் தண்ணியில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து ஊற வச்சு காலையில் அந்த தண்ணீரை குடிங்க. அடுத்து அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு கப் வெந்நீரில் பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வறுத்த சீரகப்பொடியை ஒரு சிட்டிகையை சேர்த்து நல்லா கலக்கி குடிங்க. சீரகம் நல்ல செரிமானத்தை கொடுக்கும். எலுமிச்சம்பழம் நல்ல அசிடிட்டியை அமைதிப்படுத்தும். செஞ்சு பார்க்குறீங்களா? வயிற்று எரிச்சல் அதிகமாக இருந்தால் தயிரை, கெட்டியான தயிரை ஸ்பூனாக சாப்பிடலாம். அதில் கொஞ்சம் பனங்கற்கண்டையும் சேர்த்துக்கிட்டேன்னா நல்லா வயிறு குளிர்ச்சி அடையும். சாப்பிட்டு பார்க்குறீங்களா? அடுத்து சின்ன வெங்காயம். கிராமங்களில் இன்னும் இதைத்தான் பயன்படுத்துகிறாங்க. 2 சின்ன வெங்காயத்தை எடுத்து நசுக்கி மோரில் கலக்கி குடிங்க. உடனே வயிற்றுச்சூடு தணிஞ்சு வயிறு குளிர்ச்சி அடையும். செஞ்சு பாருங்க. வயிற்று எரிச்சலை கட்டுப்படுத்த உணவு பழக்கங்களையும் கட்டுப்பாடாக வச்சுக்கணும். தவிர்க்க வேண்டிய உணவுகள்: காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் காப்பி டீ சாப்பிடக்கூடாது. அதிகமாக எண்ணெயில் பொரித்த உணவுகள் சாப்பிடக்கூடாது. எண்ணெயில் வறுத்த உணவுகள் சாப்பிடக்கூடாது. அதிக காரம் சாப்பிடக்கூடாது. சோடா காப்பி அதிகம் சாப்பிடக்கூடாது. இதையெல்லாம் நிப்பாட்டி பாருங்கள். ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். செஞ்சு பார்க்குறீங்களா? அதையும் மீறி அதிகமாக தினமும் வயிறு எரிதல், நெஞ்சு எரிதல் கூடிக்கொண்டே போச்சுன்னா டாக்டரோட ஆலோசனை தேவைதான். அலோபதி மருந்து எடுத்துக்கொண்டு சரி செய்து கொள்ளலாம். என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். டாட்டா.